ஆஹான சீரியல் ப்ரெடிக்ஷன் பார்க்குறதுக்கு முன்னாடி யாராவது நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விஜய் காவேரி வீட்டை மீட்டு கொடுக்கணும்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ இந்த வீடியோக்கு லைக் போட்டுருங்க. இங்கே பசுபதிக்கு கால் பண்ணி விஜய் மிரட்டுறாங்க. உன் பையன் உனக்கு உயிரோட வேணும்னா நீ கொடைக்கானல் வீட்டு டாக்குமெண்ட்டை கொண்டு வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொன்னதும் இங்கே பசுபதியும் ராகினியும் பயந்து போய் இருக்கிறாங்க. பசுபதி இருந்துக்கிட்டு தங்கச்சிக்கு ஃபோன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக நிவினோட அம்மாவுக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணிவிட்டு என்ன தங்கச்சி உன்னை நம்பி ராகவை கூப்பிட்டு வர சொல்லி அனுப்புனா நீ என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்னன்னு நிவின் தான் ராகுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்குறேன்னு கூட்டு போனானே அப்படிங்கிறாங்க. உன் பையன் நம்பி எதுக்கு அனுப்பினேன்? ஏற்கனவே அவன் ராகினியை இப்படி தான் கடத்தி பிளாக்மெயில் பண்ணான். அதே மாதிரியும் இப்போ அந்த காவிரி குடும்பத்துக்காக ராகவையும் கடத்தி வச்சிருக்கான் அப்படிங்கிறாங்க. என்ன நீ சொல்கிற? நிவினா அப்படி பண்ணான், என்னால் நம்பவே முடியலனே. அவன் ரொம்ப மனசு மாதிரி நல்ல விதமாக தான் பேசணும்னு சொல்லி தான் அனுப்பி வச்சேனே அப்படின்ட்டு இங்கே பசுபதி தங்கச்சி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே பசுபதி இங்கே பாருமா, நிவினுக்கு கால் பண்ணி என் பையனை ஒழுங்காக வர சொல்லு, கூட்டு வர சொல்லு, அப்படி இல்லைன்னா நான் போலீஸில் தான் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நிவின் அம்மா கிட்ட பசுபதி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அண்ணே போலீஸில் எதுவும் கம்ப்ளைண்ட் கொடுத்துறாங்கண்ணே, நான் நிவின் கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிவினோட அம்மா நிவினுக்கு கால் பண்ணுறாங்க. ஆனால் நிவின் ஃபோனை எடுக்கவே இல்லை. அவனும் என்ன பண்ணுறதுனே தெரியலையே, இந்த நிவின்கே இப்படி புத்தியெல்லாம் போகுது அப்படின்னு சொல்லிட்டு யமுனாவை கூப்பிடுறாங்க. கூப்பிட்டுட்டு யமுனா உனக்கு தெரியுமாடி நிவின் எங்கே போனான்னு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அவர் என்ன என்கிட்ட சொல்லிட்டா போறாரு, எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு யமுனா திமரா பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ உங்கள் வீட்டு பிரச்சனைக்காக என் பையன் ஜெயிலுக்கு போயிடுவான் போலுக்கு. அவன் எதுக்கு தேவையில்லாமல் இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான்? அவன் அந்த விஜய் குமரன் பேச்சை கேட்டுக்கிட்டு என்னுடைய அண்ணன் பையனை கடத்தி வச்சுட்டு பிளாக்மெயில் பண்ணுறானா? இப்படி நிவினுக்கு புத்தி போகுதுன்னே தெரியல. அந்த குடும்பத்தோட ஆளாவே மாறிட்டான். நம்ம பேச்சை கொஞ்சம் கூட கேட்கவே மாட்டான். இப்போ ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டான். அவன் போயிட்டு போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டானா என்ன பண்ண? நிவினோட வாழ்க்கையே பாலாயிடும். கொஞ்ச நாள் யோசித்து பார்க்குறானா? சரி அப்படின்னு சொல்லிட்டு நிவினோட அம்மா புலம்பிக்கிட்டு இருக்காங்க. உடனே யமுனா இருந்துக்கிட்டு இவர் எதுக்கு இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு? அந்த விஜய் பேச்சை கேட்டுட்டு இவருக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு யமுனா புலம்பிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல கங்கா கால் பண்ணுறாங்க. யமுனாவுக்கு கால் பண்ணிவிட்டு யமுனா என்னடி பண்ணுற? என்னன்னு தெரியலடி, விஜயோட குமரன் மாமா பேசிக்கிட்டே இருந்தாங்க. பேசி நான் பார்க்கும்போதெல்லாம் 2 பேரும் பேசிக்கிட்டே இருந்தாங்க. கிளம்பும்போது விஜய் மாமாவை கூப்பிட்டு போயிட்டாருடி. எங்கே கூப்பிட்டு போனாலும் தெரியல, எனக்கு என்னமோ பயமாக இருக்குதுடி அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்கிறாங்க. என்னக்கா சொல்கிறேன்? மாமாவே விஜய் கூப்பிட்டு போனதை சொல்கிறியா? ஆமாக்கா, அது அந்த பசுபதியோட பையனை கடத்துறதுக்கு தான் விஜய் மாமாவையும் நிவினையும் கூட்டு போயிருக்காருங்கக்கா. இப்போ தான் எனக்கே தெரிய வந்துச்சு. அந்த பசுபதி வேற இங்கே வீட்டில் வேற மிரட்டினா, நீ மட்டும் மரியாதையா அந்த ராகவை கொண்டு விடலைன்னா நான் போலீஸ்க்குள்ள கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நிவினோட அம்மா கிட்ட மிரட்டிக்கிட்டு இருந்தாங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு அம்மனா சொல்கிறாங்க. கங்கா இருந்துக்கிட்டு என்னடி சொல்கிறேன்? அந்த விஜய் கடைசியில் மாமாவை ஜெயிலுக்கு அனுப்பாமல் விட மாட்டானா? அச்சோ அப்படின்னு சொல்லிட்டு கங்கா பதறி போயிட்டு இருக்காங்க. உடனே யமுனா இருந்துட்டு அக்கா நீ ஒன்றும் பதட்டப்படாத, இதுவும் ஆகாதுன்னு நானும் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யமுனா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே கங்கா என்னடி சொல்கிறேன்? கடத்திட்டு போய் வச்சிருக்கிறதுனா சும்மாவா? கடத்தல் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு போலீஸில் போயிட்டு பசுபதி கம்ப்ளைண்ட் கொடுத்தா எப்படினாலும் ஜெயிலில் தான் வைப்பாங்க. இந்த விஜயை நம்பி இவர் இதுக்கு போகிறாரு. காலையிலேருந்து மனசு போட்டு அடிச்சுக்கிட்டே இருந்துச்சு. இந்த காவேரிக்கும் அப்போனா அந்த விஷயம்லாம் தெரியும்னு நினைக்கிறேன். ஏன் தான் காவேரியும் இந்த விஷயத்தை என்கிட்ட வந்து மறைச்சிட்டா? முதலையும் மாமா இப்படியெல்லாம் என்கிட்ட சொன்னார்னா நான் அவரை போகவே விட்டுருக்க மாட்டேன். ஏன் தான் இவர் இந்த விஜய் பேச்சை கேட்டுக்கிட்டு இப்படி இருக்காரோ? அந்த விஜய் இந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் இன்னும் என்னென்ன நடக்க போதும் அப்படின்னு சொல்லிட்டு கங்கா புலம்பிக்கிட்டு இருக்காங்க. உடனே அம்மா இருந்துட்டு ஆமாக்கா, அம்மா வேற அந்த விஜய்க்கு சப்போர்ட் பண்ணி அப்படியே விஜயோட தாசனாவே மாறின மாதிரி ஆயிட்டாங்க. அம்மா வர நம்ம சொல்கிறது எதுவுமே கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனாலும் ஒரு விதத்தில் பயமாக தான்க்கா இருக்குது. ஏதாவது அந்த பசுபதியால் நிவினுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமான்னு சொல்லிட்டு பயமாக இருக்குது. நம்ம வீட்டை மீட்க வேண்டியது தான். அதுக்கு நம்ம கோர்ட்டு கேஸ் மூலமாக கூட மீட்டுக்கலாம். எதுக்கு இப்படியெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உனக்கு கங்கா இருந்துட்டு ஆமாடி, கோர்ட்டில் கேஸ் போட்டு கூட மீட்கணும்னு சொல்லிட்டு தான் வக்கீலெல்லாம் பார்த்தாங்க. ஆனால் இந்த விஜய் இருக்காரே, இவர் தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணமாகவே இருக்கிறாரு. அவர் நம்மள நிம்மதியாகவே இருக்க விட மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்கிறாங்க. நான் இப்போவே காவேரி கிட்ட போய் கேட்குறேன், நீ ஃபோனை வை அப்படின்னு சொல்லிட்டு யமுனா ஃபோனை வச்சிட சொல்கிறாங்க. அக்கா நானும் அங்கே கிளம்பி வரேன்க்கா அப்படின்னு சொல்லிட்டு யமுனாவும் கிளம்பி வரேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்கே கங்கா காவேரி கூப்பிடுறாங்க. காவேரின்னு கத்தி கூப்பிடுறாங்க. உடனே காவேரி எதுக்கு இப்படி கத்திக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சாரதாவும் எதுக்கு இப்படி கத்திக்கிட்டு இருக்க, என்னாச்சுடி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அம்மா விஜய் மாமாவை எதுக்கு கூட்டு போனாருன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எதுக்கு கூட்டு போனாரு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த பசுபதியோட பையனை கடத்திட்டு நம்ம வீட்டு டாக்குமெண்ட்டை வாங்குறதுக்காக மாமாவை கூட்டு போயிருக்காருமா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கிட்டையும் சாரதா கிட்டையும் கங்கா சொல்கிறாங்க. உனக்கு இங்கே காவேரிக்கு ஷாக் ஆகுது. சாரதாவும் ஆச்சரியமாக பார்க்குறாங்க. காவேரி என்னக்கா சொல்கிறேன், இது எனக்கு தெரியவே தெரியாதுக்கா அப்படின்னு காவேரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருந்துச்சுன்னா நான் மாமாவை அனுப்பியிருக்கவே மாட்டேன் அப்படிங்கிறாங்க. உனக்கு கங்கா தெரியாத மாதிரி நாடகம் ஆடாத, உனக்கிட்ட எப்படி விஜய் சொல்லாமல் செய்வார்? மூச்சுக்கு முன்னூறு தடவை காவேரின்னு புராணம் தானே பாடிக்கிட்டு இருக்காரு. அப்படி இருக்கும்போது உனக்கு இது தெரியாதுன்னு நீ சொல்லாத அப்படின்னு காவேரி கிட்ட கங்கா சொல்கிறாங்க. உடனே காவேரி எனக்கு நிஜமாவே தெரியாதுக்கா, அப்படி மாமா இதுக்கு தான் போகிறாங்கன்னா நான் மாமாவை அனுப்பியிருக்கவே மாட்டேன், முதல்ல விஜயவே அனுப்பியிருக்க மாட்டேன். விஜய் இந்த பிரச்சனையில் இப்படி ஏதாவது சிக்கிக்கிட்டாங்கன்னா பிறகு தாத்தாவும் பாட்டியும் ரொம்ப வருத்தப்படுவாங்கல்ல, இதெல்லாம் யோசிக்காமல் விஜய் எதுக்கு இப்போ போனாரு அப்படின்னு சொல்லிட்டு காவேரி புலம்பிக்கிட்டு இருக்காங்க. சார் ஆமாடி
காவேரி இப்போ எதுக்கு இந்த தம்பி அந்த பசுபதி கிட்ட போய் பிரச்சனை பண்ணணும், இப்போ தான் ஜெயிலேருந்து வெளியில் வந்திருக்காங்க, இதெல்லாம் தேவையாடி அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் யமுனாவும் வர்றாங்க. யமுனா காவேரியை பார்த்துட்டு எல்லாமே ஒன்னால தான், உன் புருஷனால தான், நிவினுக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமான்னு பயமா இருக்குது, நிவினே கூட்டு போயிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே யமுனா பங்குக்கு வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஒன்றும் சாரதா இருந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் ஆகாதடி, அந்த தம்பிங்க பார்த்துக்கிட்டு வாங்கடி அப்படிங்கிறாங்க. இப்போ பசுபதி வேற எங்கள் அத்தைக்கு கால் பண்ணி மறந்துக்கிட்டு இருந்தா, நீங்கள் அனுப்பி வைக்கணும், அப்படி அனுப்பி வைக்கலன்னா நான் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன்னு வேற சொல்லிக்கிட்டு இருந்தான். எனக்கு என்னமோ பயமா இருக்குது, போலீஸ்ல எதுவும் கம்ப்ளைண்ட் கொடுத்தா நிவின் ஜெயிலுக்கு போயிடுவாரான்னு சொல்லிட்டு அப்படின்னு யமுனா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உனக்கு கங்கா இருந்துட்டு மாமாவும் ஜெயிலுக்கு போயிடுவாங்களடி, எனக்கும் பயமா இருக்குது. உடனே சாரதா இருந்துக்கிட்டு எதுக்கடி அந்த தம்பி இப்படி எல்லாம் பண்ணணும், அதை கோர்ட்டு கேஸ் மூலமா பார்த்துக்கலாம்லடி அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்றாங்க. கங்கா இருந்துக்கிட்டு இப்பவே விஜய்க்கு கால் பண்றேன், கால் பண்ணி இங்க வர சொல்லு காவேரி அப்படின்னு சொல்றாங்க. ஆமா பாவம், அப்படி ஏதாவது ஜெயிலில் கேஸில் கடத்தல் கேஸில் போனாங்கன்னா அப்போனா எங்கள் ஊரில் உள்ளவங்க என்ன பேசுவாங்க அப்படி சொல்லிட்டு கங்கா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே காவேரி இருந்துட்டு அக்கா எனக்கு தெரியாதுக்கா, நிஜமாவே அப்படி தெரிஞ்சுன்னா நான் அனுப்பி வச்சுக்கவே மாட்டேன், இதனால பாட்டி தான் ரொம்ப வருத்தப்படுவாங்கன்னு எனக்கே தெரியும்க்கா, அவர் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலை, நான் எதிர்ச்சியாக தான் 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க போல, ரொம்ப நாள் ஏதோ பேசாமல் விட்டதை ஏதோ பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி தான் நான் எதுவும் கண்டுக்காமல் அமைதியாக இருந்தேன்க்கா, மற்றபடி எனக்கு ஒன்றுமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி இப்போவே காவேரி கால் பண்ணு விஜய்க்கு அப்படி சொல்கிறாங்க. காவேரியும் விஜய்க்கு கால் பண்ணுறாங்க. ஆனால் விஜய் ஃபோனை எடுக்கவே இல்லை. கங்கா இருந்துட்டு அங்கே பாடி மறுபடியும் கால் பண்ணுறி, எப்படியாவது அந்த ராகவை விட சொல்லிடி, இல்லாட்டி அந்த பசுபதி போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தானா என்ன பண்ண அப்படி சொல்லிட்டு கங்கா அழுதுகிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் அக்கா அல்லாதக்கா நான் கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் குமரனுக்கு கால் பண்ணி பார்க்குறாங்க. யாருமே ஃபோனை எடுக்கவே இல்லை. கடைசியில் விஜய் ஃபோன் அட்டன் பண்ணுறாங்க. அட்டன் பண்ணிவிட்டு உடனே காவேரி எங்கெங்க இருக்கீங்க, எதுக்குங்க ஃபோன் பண்ணால் எடுக்கவே மாட்டேங்க, எங்கெங்க இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே இல்லை காவேரி இங்கே குமரன் கூட ஒரு இடத்துக்கு வந்திருக்கேன் ஒரு வேலையா அப்படிங்கிறாங்க. நீங்கள் என்ன வேலையை வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு என்ன அப்படி சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. என்ன காவேரி உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நீங்கள் எதுக்கு பசுபதி பையனை கடத்தி வச்சுட்டு இருக்கீங்க, அதனால இங்கே பெரிய பிரச்சனை ஆகிடுச்சிங்க, அது கங்காக்காவுக்கு யமுனாவுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு, இப்போ நீங்கள் அந்த அவனை விட்டுருங்க, நம்ம எப்படினாலும் கொடைக்கானல் டாக்குமெண்ட்டை கோர்ட்டு மூலமாக கேஸ் போட்டு வாங்கிக்கலாங்க, எதுக்குங்க இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்ம எப்படியாவது அந்த கொடைக்கானல் டாக்குமெண்ட்டை வாங்கி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாங்க. இங்கே பாருங்க, நீங்கள் எதுக்கு தனியாக போக வேண்டியது, அப்படி போகிறதா இருந்தால் மாமாவை நீவெல்லாம் எதுக்கு கூட்டு போகிறீங்க, இப்போ நான் எல்லாத்துக்கிட்டையும் பதில் சொல்ல வேண்டியதாக இருக்குது, நீங்கள் மாமாவை கூட்டு போன விஷயம் கங்காக்காவுக்கு தெரிஞ்சு கங்காக்கா என்ன திட்டிக்கிட்டு இருக்காங்க, எதுக்கு மாமாவை இப்படி கடத்தல் பண்ணுறதுக்கெல்லாம் கூட்டு போகிற அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் இல்லாமல் அந்த பசுபதி என்ன சொல்லியிருக்கான், நீங்கள் வந்து ராகவை விடலைன்னா போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன்னு சொல்லியிருக்கான், அப்படி இருக்கும்போது போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணால் அது எல்லாமே அவனுக்கு சாதகமாக தானே இருக்கும், அப்போனா நீங்கள் ஜெயிலுக்கு தான் போகணுங்க, எதுக்குங்க இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அந்த ராகவை உடனே விடுங்க, மற்றதெல்லாம் நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்ன காவேரி நீ புரியாமல் பேசிக்கிட்டு இருக்க, அந்த ராகவை எப்படி விட முடியும் அப்படி சொல்லிட்டு விஜய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்க, நீங்கள் போய் விட்டுருங்க, எதுக்குங்க தேவையில்லாத பிரச்சனை, இங்கே கங்கா அக்கா ரொம்ப பயத்தில் இருக்காங்க, குமரன் மாமாவுக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமான்னு சொல்லிட்டு யமுனாவும் இங்கே வந்திருக்கா, யமுனா கிட்டையும் அந்த பசுபதி மிரட்டினான்னு சொல்லிட்டு நிவினோட அம்மா சத்தம் போட்டிருக்காங்க, நிவினுக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு சொல்லிட்டு இங்கே யமுனாவும் ஒரு பதட்டத்தில் இருக்கா, இங்கே அம்மாவும் பதட்டத்தில் இருக்காங்க, எனக்கே ரொம்ப வருத்தமாக இருக்குங்க, ப்ளீஸ் நீங்கள் வந்துருங்க அப்படி சொல்லிட்டு காவேரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே விஜய் இருந்துக்கிட்டு சரி காவேரி நான் அவனை விட்டுறேன் அப்படிங்கிறாங்க. உடனே நிவினும் குமரனும் என்ன ராகவை விட போறீங்களா அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு இவனை கடத்திட்டு வந்திருக்கோம், அந்த டாக்குமெண்ட்டை வாங்க வேண்டாமா அப்படிங்கிறாங்க. அது பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு, இந்த விஷயம் கங்காவுக்கு யமுனாவுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிச்சு, இப்போ வந்துட்டு அவனை விட சொல்லி அவங்க 2 பேரும் அடம்பிடிக்கிறாங்க, அப்படி இல்லைன்னா பசுபதி போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவானா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படின்னு இங்கே விஜய் வந்து குமரன் நிவின் கிட்ட சொல்கிறாங்க. எதுக்கு விஜய் நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. இல்லை போலீஸ்க்கு அவன் போனான்னா எல்லாமே அவன் பக்கம் சாதகமாயிரும், இப்போ ஒன்றும் பண்ண முடியாது, இவனை விட்டுறலாம், நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம் இல்லை எதனாலும் அப்படி சொல்லிட்டு இங்கே விஜய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே குமரன் நிவினும் வேறு வழி இல்லாமல் அவனை விட்டுறாங்க. சரி எப்படி நல்லா இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.